திரு ரவி அவர்கள் வழக்கறிஞர், பாரதி கலைக்கழகம், கவிமாமணி வானவில் பண்பாட்டுக் கழக நிறுவனர். இவர் பிஎல் சட்டம் பயின்றவர், மேலும் எம்ஏ எம்ஃபில் பட்டங்களும் பெற்றவர். சட்டத்துறையில் 37 ஆண்டுகால பணி அனுபவம் நிறைந்த மூத்த வழக்கறிஞர். வயது மணிவிழா வயது 60. தமக்கு தொழில் வழக்குரைத்தல் என்றாலும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் எனும் படைப்பிலக்கியவாதி, சமூக ஆர்வலர், தமிழ் ஆங்கிலம் இருமொழி புலமை இவரது திறமை. ஏடுகளும் மேடைகளும் இவரது இலக்கிய பாதை. 10 நூல்கள் படைத்துள்ளார். இதில் 3 நூல்கள் ஆங்கில நூல்கள். இன்றைய புதிய சித்தாந்தங்களும் புதுமை சிந்தனைகளும் திருக்குறள் பொருந்தி வருகிற சிறப்பை விளக்கும் இவரது திருக்குறள் சிந்தனைகள் மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய நூல். முனைவர் வாவேசு மற்றும் நண்பர்களுடன் வானவில் பண்பாட்டுக் கழகம் அமைத்து 13 ஆண்டுகளாக பாரதி விழா நடத்தி வருகிறார். ஆண்டுதோறும் பாரதி இல்லத்தில் 3 நாள் விழா. இன்னொரு சிறப்பு ரவியிடத்தில் என்னவென்றால், இலக்கிய ஆர்வம் இப்படி இருக்கிறது. சட்டத்துறையில் வல்லுனர், மிக சிறந்த ராக ஆராய்ச்சியாளர். எல்லா ராகங்களும் அவருக்கு சிறப்பாக தெரியும். சிறந்த பண்பாளர், நன்றாக பாடுவார். பல பேரை அவருடைய மேடையிலே உருவாக்கியவர். பல இளைஞர்களை உருவாக்கி அந்த இளைஞர்கள் வளரும்போது அதில் ரசிக்கத்தங்க ஒரு பண்பாளர். மேதக அப்துல் கலாம், டிஎன் சேஷன், கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் போன்ற பல்துறை வித்தகர்களுக்கும் பாரதி விருது வழங்கி சிறப்பித்தவர். சினிமா விருது, கிரிக்கெட் விருது வழங்கிடலாம், ஆனால் பாரதி விருது வழங்கி சிறப்பித்தவர். புதிய சிந்தனை, புதிய கருத்துக்களுடன் மரபு எனும் பழநதியில் பாய்ந்து வரும் புதிய வெள்ளம் இவர். பாரதியின் புதியன விரும்பு பற்றி பேசுவது இன்றைக்கு மிகவும் பொருத்தம்தானே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். புதியன விரும்பும் பேரவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி அன்பு மிகுதியால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விடைபெற்றிருக்கின்ற கம்பன் கழகத்தை கட்டி காத்து வரும் கண்ணியம் மிகுந்த அருளாளர் ஆரம்பி ஐயா அவர்களுக்கும், நான் அடிக்கடி சொல்வது போல் கனவிலும் நனவிலும் போற்றி மரியாதை செய்கின்ற தலைவர் பாரதி சுராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய மதிப்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர்கள் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்கள், திரு எதிரொலி விஸ்வநாதன் அவர்கள், என் நண்பர் வாவேசு அவர்கள், குணசேகரன் அவர்கள், வாசுகி அம்மா அவர்கள், என் இனிய நண்பர் இசைக்கவி ரமணன், சுப்பு, இப்படி எல்லாரும் இந்த ரவி என்ன பேச போகிறான் அப்படின்னு ஒரு நோட்டம் பார்ப்பதற்காக வந்திருப்பதாக தோன்றுகிறது. இந்த புதியன விரும்புன்னு ஒரு தலைப்பை கொடுத்ததுனாலேயே ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கம்பன் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்துவிட்டது. என்ன புதுசாக செய்யலாம்? பேச்சாளனாக இல்லாத ஒருத்தனை பேச வச்சுட்டா அது அதோட ஒரு புதுமை ஒன்றும் கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால் ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர் ஆஸ் சச். இப்போ சுப்புவோட மனசுக்குள்ளே ஒரு முணுமுணுக்கிறாரு, அது என் காதில் கேட்குது, அரைச்சமாவையே அரைக்காமல் ஏதாவது புதுசாக பேசுப்பா அப்படிங்கிறார். முயற்சி பண்ணுறேன். ஒரு பொழுதுபோக்காக இன்றைய மாலை பொழுதை கழிப்பதற்காக உங்களிடம் ஒரு 45 மணித்துளிகள் அல்லது 1 மணி நேரம் பேசுவது என்பதில் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. பாரதியுடைய கனமான சிந்தனைகளை, கனமான கருத்துக்களை, அதையும் விட அவனுடைய கனமான உணர்வுகளை உங்களுடன் ஒரு சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ப்ளீஸ் கம் வித் மீ, லெட் அஸ் என்டர் தட் டிவைன் சாங்க்டம் சாங்க்டரம் ஆஃப் மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்று உங்களை அழைக்கிறேன். இந்த கவிதையை, இந்த ஒரு பேச்சை ஒரு கவிதையோடு தொடங்கலாம் என்பது என்னுடைய ஆசை. அதுவும் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான ஒரு நண்பர், சின்ன திரையில் தோன்றி பிரபலமாகி இருக்கின்ற கவிஞர் கவிமாமணி அமரசிகாமணி அவர்களுடைய ஒரு கவிதை. அது இந்த தலைப்புக்கும் பொருத்தமான ஒரு கவிதை. அது அவருடைய கவிதை அப்படியே
நான் படிக்கிறேன். சின்ன கவிதை தான், புது கவிதை, அதுவும் புதியன விரும்புதானே. புதுமை நேசிக்கும் என் வீட்டு பிள்ளைகள் இளமை காலத்தில் நான் கட்டிய வீட்டை இடித்து தள்ளினார்கள். இதை கட்டிய காலத்தில் எத்தனை ஆனந்தம். வாடகை வீட்டில் நாயடிபட்டவன் வாழ்க்கைக்கு விடுதலை வழங்கிய வீடு. கார்த்திகை மாதத்தில் கரம் பற்ற வந்தவள் வலது காலை முதலில் வைத்து வந்த இடம் இதுதான். இடிக்கச் சொல்லும் பிள்ளைகளெல்லாம் இங்குதான் பிறந்தார்கள். சீமந்த புத்திரன் முதல் கனிஷ்ட குமாரன் வரை தூங்குவதற்கு தூளி கட்ட இந்த உத்தரம்தான் இடம் தந்து மகிழ்ந்தது. தொட்டி முற்றத்தை சுற்றி ஓடும் பிள்ளைகளை துரத்தி விளையாடுவேன் நான். இடிக்க வேண்டாம் என்று எடுத்துச் சொல்வதற்கு எத்தனை முயன்றும் என்னால் முடியவில்லை. விழுதுகள் வேரூன்றி விட்ட பிறகு ஆணிவேருக்கு அதிகாரம் ஏது? விழுதுகள் வேரூன்றி விட்ட பிறகு ஆணிவேருக்கு அதிகாரம் ஏது? பார்த்து பார்த்து கட்டிய வீடு பழசாகி போய்விட்டதாம். அடுக்குமாடி ஒன்று அழகாய் எழும்பும் என்று ஆறுதல் கூறினார்கள். ஆனாலும் பயத்தை நெஞ்சில் பதுக்கி வைத்துக்கொண்டு நானும் பழசாகிக் கொண்டிருக்கிறேன். பாரதி என்னென்ன புதுமைகள் செய்தான்? நிறைய செஞ்சிருக்கான். பெரிய பட்டியலே போடலாம். பாட்டு தளத்தை விரிவு செய்தது முதல் புதுமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிக்கு முன்னால் நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க தமிழில். வள்ளுவர், சங்ககால புலவர்கள், வள்ளுவர், இளங்கோ, கம்பர், அதற்கு பிறகு புகழேந்தி, நிறைய பேர் இருந்திருக்காங்க. வள்ளலார், தாயுமானவர், இப்படி. ஆனால் பாரதிக்கு முன்னால் இருந்த எந்த புலவருடைய பாடல்களையாவது எடுத்து வச்சுக்கிட்டு தேசபக்தி பாடல்கள், மொழிப்பற்று, சமுதாய சீர்திருத்த பாடல்கள், பிற நாடுகள் பற்றிய பாடல்கள், இப்படியெல்லாம் தலைப்பு போட்டு தொகுக்க முடியுமா? இந்த புரட்சியை முதல் செஞ்சு பாட்டினுடைய தளத்தை விரிவு செய்தவன் பாரதி. இயக்கப் பாடல்கள் என்பதை ஒரு பெரிய அளவில், ஒரு பெரிய வீச்சோடு புகுத்தியவன் பாரதி. ஒரு சமயம் சார்ந்த இயக்கமாக தன்னுடைய கடவுளை பாடுவது என்ற வழக்கத்தை வைத்துக்கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மற்ற பக்தி இலக்கியவாதிகளும் பாடியிருக்கலாம். ஆனால் ஒரு சமுதாய இயக்கத்துக்காக பாடல்கள் எழுதி, ஒரு நாட்டு விடுதலைக்காக பாடல்களை எழுதி, அந்த இயக்கத்திற்காகவே தன் பாடல்களை அர்ப்பணித்துக் கொண்ட முதல் கவிஞன் பாரதி. அவன் செய்த அவனுக்கு முன்னால் யாரும் செய்யாத விஷயங்கள் இவை. அவனுக்கு முன்னால் யாரும் ஒரு பெரிய இயக்கத்திலே ஈடுபடலை, அதனால் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. தன்னை ஒரு இயக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டு அந்த இயக்கத்திற்காக பாடல்களை அர்ப்பணித்தவன் பாரதி. பெண் விடுதலை, பெண் விடுதலைக்காக தமிழில் எழுந்த முதல் குரல் பாரதியின் குரல். இலக்கண ஜாடிக்குள் இருந்து தமிழை விடுவித்து அது நன்றாக சுவாசிப்பதற்கு ஒரு விரிவை கொடுத்தவனும் பாரதி தான். இன்றைக்கு பூதாகாரமாக வளர்ந்து நமக்கு பூச்சாண்டி காட்டுக் கொண்டிருக்கும் புது கவிதைக்கு முதல் விதைகளை தூவியவன் பாரதி தான் தமிழில். அவன் செய்த புரட்சிகள் ஒன்றா ரெண்டா? புரட்சிங்கிற வார்த்தையே அவன் தான் சார் முதல்ல கொடுத்தான். தெரியாமல் பண்ணிட்டான் பாவம். இன்றைக்கி அந்த வார்த்தை படுற பாட்டை பார்த்துருந்தா ஏண்டா கொடுத்தோன்னு இருக்கும். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி. இட் வாஸ் ஹிஸ் காயினேஜ். ஆனால் இந்த ஆனால் தான் ரொம்ப தொந்தரவான வார்த்தை. இவ்வளவு புதுமைகள் செய்த பாரதி புதியன விரும்பு என்று எந்த புதுமையை சொன்னான்? இதையெல்லாம் இல்லை. அவன் விரும்ப சொன்ன புதுமை வேற. அதுக்கு அவனுடைய 2 மகா வாக்கியங்களை நான் இன்னைக்கு என்னுடைய பேச்சின் அடித்தளமாக அமைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாரதியின் 2 மகா வாக்கியங்கள். மகா வாக்கியங்கள் என்பது வேதத்திலும் உபரிடங்களிலும் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பாரதியின் மகா வாக்கியங்கள் அநேகம். எதிரொலி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த 2 மகா வாக்கியங்கள் இன்று என்னுடைய சொற்பொழிவின் அடித்தளமாக அமையப் போகின்ற 2 மகா வாக்கியங்கள். ஒன்று, வேதம் புதுமை செய். இன்னொன்று, இன்று புதிதாய் பிறந்தோம். வேதம்னா என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வ என்ற
4 தொகுப்புகள் மட்டும்தான் வேதமா? வேதத்திற்கு என்ன அர்த்தம்? வெறும் சடங்குகளுக்காக செய்யப்பட்ட மந்திரங்களின் தொகுப்பு தானா வேதங்கள்? கிறிஸ்தவ வேதம் பைபிள் என்று சொல்வது இல்லையா? இஸ்லாமியர்களின் வேதம் திருக்குரான் என்று நாம் சொல்வதில்லையா? தமிழ் வேதம் திருக்குறள் என்று சொல்வதில்லையா? அப்படியானால் வேதம் என்றால் என்ன? அது வித் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்தது. வித்தை, அதாவது கல்வி. எனவே வேதம் என்பது அறிவு தொகுப்பு, அறிவு களஞ்சியம், a knowledge repertoire. இப்படி கூட சொல்லலாம், காரல் மார்க்சின் தஸ் கேபிட்டல் என்பது பொது உடைமை சித்தாந்தத்தின் வேதம். சொல்லலாமா இல்லையா? அதை போல நாங்கள்னா என்ன, வழக்கறிஞர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட அந்த இருண்ட காலகட்டத்தில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து கொள்ளும் சட்டங்களை, அதற்கு தடையாக இருந்த நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஷரத்துகளை அந்த அன்றைய அரசு அதற்கான திருத்தங்களை கொண்டு வந்தபோது அந்த திருத்தங்கள் செல்லுமா செல்லாதா என்பதை உச்ச நீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் ஒன்றாக ஒரு அமர்வில் அமர்ந்து கேசவானந்த பாரதி என்ற வழக்கில் வழங்கிய தீர்ப்பு, இட் இஸ் த பைபிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வேதம் என்று அந்த தீர்ப்பை நாங்கள் கூறுகிறோம். அறிவு அப்படின்னு சொன்னால் உடனே சிற்றறிவை குறிப்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். பேரறிவு என்ற சொல்லை திருவள்ளுவரே பயன்படுத்தி இருக்கிறார். அறிவு வேற, பேரறிவு வேற. அறிவு என்பது வெறும் இன்டலெக்ட், ஆனால் பேரறிவு என்பது எமோஷன், இன்டலெக்ட், வில் ஆகிய 3ஐயும் அடக்கி அதற்கு மேம்பட்ட விஸ்டம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரானது. வள்ளுவர் 2 விஷயம் சொல்றார், காக்கும் கருவி, ஆக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். இட் இஸ் டிஃபென்சிவ் அண்ட் அட் டைம்ஸ் அஃபென்சிவ் பட் நெவர் கிரியேட்டிவ். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவினால் ஆகுவதுண்டோ? அது ஆக்கும் கருவி இல்லை. சிற்றறிவு, நாம் அறிவு என்று சொல்லுகிற இன்டலெக்ட், அது டிஃபென்சிவாகவும் அஃபென்சிவாகவும் இருக்கலாமே தவிர கிரியேட்டிவாக இருக்க முடியாது. பெரிய விஞ்ஞான உண்மைகள் கூட அந்த இன்டலெக்ட் என்ற சிற்றறிவிலிருந்து ஊற்றெடுத்து வந்தவை அல்ல என்பதை விஞ்ஞானிகளே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேடம் கியூரி கண்டுபிடித்தது அவளுடைய இன்டலெக்டில் இருந்தில்லை, ஏதோ ஒரு உத்வேகம், ஒரு உள்ளூக்கம், ஒரு பாதி இரவில் எழுந்து போகச் சொன்னது அந்த அம்மாவை, அங்கே போய் கண்டுபிடிச்சது. அந்த உள்ளூக்கம் எங்கிருந்து வந்தது என்பதுதான் முக்கியம். அந்த உள்ளூக்கத்தை புறக்கணித்து விட்டு வெறும் சிற்றறிவாக இருக்கின்ற அறிவுக்கு விரிவு கிடையாது. அது விஸ்டம் என்ற நிலைக்கு மலரும் போதுதான், பேரறிவாக மலர்ச்சி பெறும்போதுதான் இட் பிகம்ஸ் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த அறிவு களஞ்சியம், அறிவு தொகுப்புன்னு சொல்றோமே, இதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் புதுமை செய். இப்போ நம்ம பாட்டிலெல்லாம் பழைய பாடல்கள் தேஞ்சு போயிருக்கும். அண்மையில் மறைந்து விட்ட டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை நினைத்துக் கொள்கிறேன். எத்தனை அற்புதமான பாடல்கள் பாடிய குரல். பாட்டும் நானே பாவமும் நானே போன்ற பாடல்களை பாட யார் முடியும்? கிளாசிக்கல் பாட்டெல்லாம் கூட பாடிடலாம் சார். சில பாடல்கள், தென்னை மரத்தில் குந்தி இருப்பத சின்ன பாப்பா, அவர் தான் பாட முடியும், வேற யாரும் பாட முடியாது. ராசா கண்ணு போகாத கும்தளக்கடி 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 கும்மா. அப்புறம் இந்த பல்லாக்கு நெளிப்பு அந்த பாட்டு, இதெல்லாம் டிஎம்எஸ் உடைய கிரேட். இப்படி பழைய பாடல்கள் நிறைய. அதற்கு முன்னால் பார்த்தால் தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள் தேய்ந்து போன நிலையில் ரீமிக்சிங் என்று செய்கிறார்கள். ரீமிக்சிங். அதை போல வேட்டிக்கன் போயிருந்தேன் ரோமில். வேட்டிக்கனில் சிஸ்டீன் சாப்பல் ரெஸ்டரேஷன் ஒர்க் நடந்திருந்தது. ரெஸ்டோர் பண்ணுறாங்க, ஆர்ட் ரெஸ்டரேஷன். ஒரு ஓவியம் சிதைந்து போகும்போதோ, ஒரு பெரிய கட்டடம் சிதைந்து போகும் நிலையில் இருக்கும்போதோ ரெஸ்டரேஷன், அது ஒரு பெரிய விஞ்ஞான கலை. இப்படி அந்த ரீமிக்சிங், ரெஸ்டரேஷன் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி நம்முடைய அறிவு தொகுப்பை அடிக்கடி நாம் பதம் பார்த்து பழுதடைந்து விட்டிருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் புதுமை செய் என்பதற்கு அர்த்தமாக மேலோட்டமாக தெரிகிறது. இப்போ பாருங்க, பாரதியே இதை பண்ணி காமிச்சிருக்கான். ஔவையாரிடம் பாரதிக்கு மிகுந்த மரியாதை.
ஒரு இடத்துல சொல்லுவான் ஒரு கட்டுரையில், தமிழர்கள் தாங்கள் சேர்த்த அத்தனை செல்வங்களையும் இழக்க நேரிட்டாலும் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் நாங்கள் எங்கள் ஔவையாரின் நூல்களை இழக்க சம்மதிக்க மாட்டோம், அதை போல இன்னொரு நூல் நாம் யாராலும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அந்த அளவு ஔவையாரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தவன் பாரதி. ஆனால் ஔவையாருடைய ஆத்திசூடியை முன்மாதிரியாக எடுத்து வைத்துக்கொண்டு இவன் புதிய ஆத்திசூடி பண்ணும்பொழுது காலத்திற்கு ஏற்ப அதில் ரீமிக்சிங், ரெஸ்டரேஷன் ஒர்க் எவ்வளவு பண்ணியிருக்கான் பாருங்க. 60 சினம் அந்த அம்மா. இவர் என்ன சொல்றாரு? ரௌத்திரம் பழகு, தையல் சொற்கேளேல் பாட்டி சொல்றாங்க. இவர் தையலை உயர்வு செய். அதாவது இப்படி சொல்லுவதால் அவர்களை மறுப்பது என்ற அர்த்தம் இல்லை. இதுதான் புதுமை. இந்த பழமையின் மேல் கட்டப்படுகின்ற ஒரு கூடுதல் கட்டுமானம். அதை நம்ம ஒரு முரண்பாடாகவோ ஒரு எதிர்ப்புணர்ச்சியாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இப்படி நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற இலக்கண சூத்திரமே இருக்கிறது நம்முடைய தமிழுக்கு. போகி அன்னைக்கு அதான பண்ணுறோம். குப்பையெல்லாம் பழசெல்லாம் போட்டு கொளுத்திட்டு அடுத்த தை திருநாள் புத்தாண்டை வர போச்சுப்பா. இந்த புத்தாண்டுன்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இது வேணாம், இது பெரிய அரசியல், அது வேணாம், அதை விட்டுருவோம். அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல. இப்படி அடிக்கடி நம்முடைய அறிவு தொகுப்பை, அறிவு களஞ்சியத்தை புதுப்பிக்காததால் இடையில் நமக்கு நேர்ந்த கேடு என்ன என்பதை பாரதியாரே சொல்கிறோம். பாரதியோட வார்த்தை. அதாவது நம்முடைய சமுதாயம் சீரழிந்து போனதற்கு, நம்மளுடைய சமய கொள்கைகளெல்லாம் துருப்பிடித்து போனதற்கு, நான் சொல்லலை சார், பாரதியார் சொல்கிறார், காரணம் அவ்வப்போது நம்முடைய அறிவு களஞ்சியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளாதது தான். தமிழா, உனது வேலைகள் அனைத்திலுமே பொய்க்கதைகள் மிதமிஞ்சி விட்டன. பாரதியாரோட வார்த்தைகள். தமிழா, உன்னுடைய வேலைகள் அனைத்திலுமே பொய்க்கதைகள் மிதமிஞ்சி விட்டன. உனது மத கொள்கைகள், லௌகிக கொள்கைகள், வைதிக நடை எல்லாவற்றிலுமே பொய்கள் புகுந்து தலை தூக்கி ஆட இடம் கொடுத்து விட்டாய், இவற்றை நீக்கிவிடு என்று எழுதுகிறான் பாரதி. கவிதையிலையும் சொல்றான், கட்டுரையில் மட்டும் இல்லை, கண்ணன் பாட்டில் சொல்றான். கண்ணன் என் சத்குருங்கிற பாட்டில், சாத்திரங்கள் பல தேடினேன் அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம், பழங்கோத்திரங்கள் சொல்லும் மூடர்தம் பொய்மை கூடையில் உண்மை கிடைக்குமோ. பொய்மை கூடைங்கிறான், நம்மளுடைய சாத்திரத்தை குப்பமேடுங்கிறான். நன்றாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியாருடைய சமய புரட்சி கருத்துக்களை நம்முடைய சமய பெரியார்கள் சரியான தருணத்தில் உள்வாங்கிக் கொண்டிருந்தால் நமக்கு சமூக பெரியார் தேவைப்பட்டிருக்க மாட்டார். இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அறிவை பாதுகாக்க வேண்டிய சமய பெரியார்கள் அறிவை பாதுகாப்பதை விட பெரும்பாலானவருடைய அறிவீனத்தை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தியதால் தான் ஒரு துன்பக்கேடு நிகழ்ந்தது இந்த நாட்டிலே. வேதம் இன்னார்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் வேதம் படிக்கலாகாது என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒரு சாராரை அப்படியே அமுக்கி வைத்திருந்தோம். இந்த நிதர்சனம், இந்த உண்மைகளை நாம், கசப்பான உண்மைகளை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதனால்தான் பாரதியின் கருத்துக்களை சமயம் புறக்கணித்ததால் சமயமே புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று இந்த நாட்டிலே. இந்து சமயத்தை சார்ந்த பலர் மற்ற சமயங்களுக்கு மாறிய வரலாற்று உண்மைகளை நாம் இப்போது பார்க்கிறோம். எல்லாம் சரி சார், புதுசாக பண்ணணுங்கிறீங்க. எது புதுசு? எது சார் புதுசு? பல லட்ச காலமாக பூமிக்கு கிழக்குன்னு சொல்கிறோமே, அப்படி கிழக்க தோன்றுவது மாதிரியும் மேற்கே மறைவது மாதிரியும் பாவலா காட்டுற சூரியன் புதுசா? இல்லை பல லட்ச காலங்களாக சூரியனிலிருந்து பிரிந்து வந்த காலத்திலிருந்து தானே தன்னை சுழன்று கொண்டு அது மட்டுமன்றி சூரியனையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த பூமி பந்து புதுசா? இந்த பூமி வந்ததிலிருந்து ஓ என்று ஒரு ஓங்கார துவனியில் ஓலமிட்டு கொண்டே இருக்கும் அந்த கடல் புதுசா? இல்லை பிறந்து நல்லா சாப்பிட்டு பொறாமப்பட்டு
காமத்திற்கு ஆட்பட்டு சினப்பட்டு சில சமயங்களில் அன்பு, நட்பு, காதல், பாசம் என்றெல்லாம் ஆட்பட்டு இப்படியெல்லாம் வளர்ந்து தான் எதுக்கு பிறந்தோன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே செத்து மடிகிறானே மனிதன். மனுஷன் புதுசா? எது புதுசு? எல்லாம் பழசு சார். இதில் எதை போய் புதுசுன்னு சொல்கிறது? அருமை கவிஞர் கண்ணதாசன் ஒரு அருமையான வரி. குச்சேலர் நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தார்னுட்டு. கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர். அவர் துவாரகாபதி அரசன் கிருஷ்ணனை பார்க்க போகிறார். அப்படி போகிற குச்சேலருடைய சட்டை அப்படியே தையலாக ஒட்டு போட்டிருந்துதான். அப்போ ஒரு வார்த்தை போடுவார், நெய்த நூலினும் தைத்த நூல் அதிகம்னு அவர் சட்டையில். அதாவது ஒரிஜினலாக நெசவில் வந்த அந்த சட்டையில் நெசவு பண்ணப்பட்ட நூலை விட அதில் தச்சு வந்த நூல் அதிகம். ஆனாலும் இது அதே சட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி தான் இந்த உலகம். எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் இது அதே நம்ம சொல்கிறோம். நண்பர் வாவேசு அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்தவர். அதுவும் உடற்கூறு பற்றி அவருக்கு நல்லா தெரியும். மனித உடலில் இருக்கிற உயிரணுக்கள், செல்ஸ், உயிரணுக்கள் ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் உயிரணுக்கள் செத்து போகின்றன. அந்த ஒரே வினாடியில் கிட்டத்தட்ட அதே அளவு புதிய உயிரணுக்கள் உருவாகின்றன. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. வினாடினா மணி 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷத்துலேயும் 60 பங்குன்னு வச்சுக்கலாம். அப்போனா ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமே, 60ஆல் பெருக்கினா 300 கோடி. 1 நிமிஷத்துக்கு 300 கோடி உயிரணுக்கள் போச்சு. 1 மணிக்குன்னு வச்சுட்டா கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸில் வீக் நான். இந்த கோடியெல்லாம் நமக்கு தான் ரொம்ப மலைப்பாக இருக்குது சார். அரசியல்வாதிகள்கிட்ட கொடுத்தா க்ளீனாக கணக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈஸி. 1000 கோடி 2 லட்சம் கோடிலாம் ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டுறாங்க. இப்போ நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இத்தனை கோடி உயிரணுக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போய்கிட்டு புது உயிரணுக்களால் ஆன இந்த உடம்பை அப்படியே அடுத்த நிமிஷமும் என்ன ரவிங்கிறாங்க. இந்த நிமிஷம் சொன்ன ரவின்னு சொன்னதை இன்னும் நாளைக்கு நான் ரவியாக இருக்கேன். எப்படி? புரியாத புதிர். அந்த தொடர்ச்சி என்ன? எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பழசு தானே சார். இதில் என்ன புதுசு? இந்த குழப்பம் நமக்கு தான். பாரதிக்கு குழப்பமே கிடையாது, தெளிவாக இருந்தோம். அடுத்த நாள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விட்டு வாடகை கொடுக்க முடியல. அந்த நிலைமையிலையும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு பாடினவனாச்ச. அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சுடரை நெஞ்சில் ஏந்தி கொண்டிருந்த அந்த செம்மல். எல்லாம் பழசு நான் சொல்கிறேன். கேட்கலாம் பாரதி, ஏன் பழசு? பழவேத முனிவர்கள் பாடிய பழைய சூரியன் தான். பரவாயில்ல, வா கூட வாப்பா, கொஞ்சம் அப்படி வெளியில் வா. இந்த மாலை கால வர்ணனையை பாரு. அந்த சூரிய அஸ்தமான காலத்தை கொஞ்சம் பாருப்பா. கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும், கணம்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம்தோறும் நவநவமாம் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ ஆங்கே கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளிபரா சக்தி அவள் களிக்கும் கோலம் கணம்தோறும் அவள் பிறப்பார் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய். என்ன கவிதை! என்னையா பழசு? ஒவ்வொரு கணமும் புதுசுங்கிறான். பழசையே நினச்சிக்கிட்ட புலம்பாத. இந்த கவிதையில் ஒவ்வொரு சொல்லும் அக்ஷர லட்சம் பெறும் சொற்கள். ஒரு சொல்ல அப்படி புறக்கணிச்சிட்டு போயிட முடியாது. மெல்ல மெல்ல ஆனால் அழுத்தமாக அப்படியே இந்த கவிதையின் சொற்களை கணம் தோறும் கணம் தோறும் கணம் தோறும்னு உச்சாடனம் பண்ண என்ன ஆகும்னா ஒரு துவனி. அந்த துவனியின் நாத விளிம்பில் பாதம் பதித்து பராசக்தி ஆடுகிற நடனம் நமக்கு தரிசனம் ஆகத்தான் செய்யும். இப்போ அந்த தரிசனத்தை காட்டுறான். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தின் மங்கிய ஒளின்னு எழுதுவாரு நம்ம கவிஞர். அந்த மாதிரி ஒரு இடம். அவன் என்ன சொல்கிறான்? கணம்தோறும் என்னென்னலாம் தோன்றுகிறது? வியப்பு, கனவு, களிப்பு. கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும், கணம்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம்தோறும் நவநவமாம் களிப்பு தோன்றும். வியப்பு, கனவு, களிப்பு. இந்த மூணுமே பொருள்கள் இல்லை சார். நம்ம உலகத்தில் பார்க்குற பொருள்கள் இல்லை. இதெல்லாம் உள்ளே நடக்கிற சமாச்சாரம் சாமி. நமக்குள்ளே நடக்கிற சமாச்சாரம். வியப்பும் கனவும் களிப்பும் போய் வெளி உலகத்தில் தேடினா கிடைக்குமா? நம்ம அகத்தை சார்ந்த விஷயங்கள். எங்கே புதுமையை தேடணுங்கிறத காமிக்கிறான் பாருங்க. இது என்ன கணம்ங்கிறானே? அது என்ன கணம்னா என்ன? இப்போ தானே சொன்னேன் நான், 1 மணிக்கு 60 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 1 நிமிடத்துக்கு 60 வினாடின்னு. இந்த கணம் இதில் எந்த கணக்கில் சார் ஒன்று? எந்த கணக்குலையும் வராது.
அதையும் பாரதி சொல்லிட்டான். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம். இந்த 2 கணங்களுக்கு நடுவில் இன்னொரு கணம் கிடையாதுன்ட்டான். கணம் என்பது அப்படி நினைச்சே பார்க்க முடியாது நம்ம. இட் இஸ் நாட் டிஜிட்டல், இட் இஸ் அனலாக். இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம், திரைப்படம், மூவின்னு பேர் அதுக்கு. அப்படி ஓடுகிறது. என்ன ஓடுதுன்னா ஃபிலிம். ஒவ்வொரு ஃபிலிமும் நமக்கு தெரியுதா? ஃப்ரேமும் இவ்வளோ தான் இருக்கும் அந்த ஃப்ரேம். அதுவாக தெரியுது? அப்படியே ஓட்டம். இங்கேருந்து ரஜினி அப்படி பாயறாருன்னா அந்த பாய்ச்சல் தான் தெரியுதே தவிர இப்படி வருது அப்படி வருது அப்படி வருது ஒவ்வொன்றாக வருது வரல. அதை போல் இந்த கணம் என்பது ஒரு தொடர்ச்சி. அதை அப்படி பிரிக்கவே முடியாது. 2 கணங்களுக்கு நடுவில் இன்னொரு கணம் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அவன் சொல்கிறான், கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும்னுட்டு சொல்லிட்டு, இப்படி கணம்தோறும் வியப்புகள், கனவு, களிப்பு தோன்றுகிறது. கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ. இதை கருதி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கருத்து சிமிழுக்குள் அடக்க முடியாதது, சொல்லவும் முடியாது. கருதவே முடியாட்டா அதை எப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பார்த்து என்ன சொல்கிறான் அவன்? சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள், சொல்லை வேறிடம் செல்ல வழிவிடாள். அட, தழுவிக்கொள்ளவும் மாட்டேங்கிறா, தள்ளி போகவும் மாட்டேங்கிறான்னு காதலியை பார்த்து அங்கலாய்க்கிற ஒரு காதலனை போல பராசக்தியை பார்த்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற வரிகள். சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள், சொல்லை சரி இவ்வளவு விட்டு வேற ஏதாவது பாடலான்னா கவிதையாவும் தனக்கென கேட்கின்றாள், சொல்லை வேறிடம் செல்ல வழிவிடாள். இந்த ஒரு முரண்பாடு பாருங்க. கருதுவதும் சொல்லுவதும் எளிதோ, ஆங்கே கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளிபரா சக்தி அவள் கழிக்கும் கோலம், கணம்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய்கிறான். எது கருதுவதற்கு எளிது இல்லைன்னு முதல்ல சொன்னானோ அதை மேலோர் கருதுகின்ற விளக்கத்தை இங்கு காண்பாயின்னு முடிக்கிறான் பாருங்க. இந்த முரண்பாடு தான் சார் கவிதைக்கு ஜீவன் நயம். இந்த முரண்பாட்டு நயத்திற்கு நம்ம கவி சக்கரவர்த்திக்கிட்டே போகலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். கைகேயி ராமனை அழைத்து நீ காட்டுக்கு போ, பரதன் நாடாளாட்டம், இது அரச கட்டளைன்னு சொல்கிற பாட்டு. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகடாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றாள். இதில் முக்கியமான இடம் என்னன்னு கேட்டால், அந்த முரண்பாடு நயம். அவர் ராமனை நீ வேணா காட்டுக்கு போன்னு சொல்ல, நீ அங்கே ஜடாமுடியெல்லாம் போட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு காட்டுக்கு போங்கிறா, அங்கே போய் தவம் பண்ணுங்கிறா. இப்போ பாருங்க, தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு 2 தாங்குன்னு 2 தாங்கு போடுறான் பாருங்க. தில்லா தாங்குன்னு பாடுவாங்க, 2 தாங்கு கஷ்டம். தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு. சடைகள் தாங்கிறது ஈஸிங்க, அது மேக்கப். என்டி ராமராவ் கூட சொம்பூர்ண ராமாயணத்தில் அதை போட்டுன்னு வருவார். ஆனால் தவம் தாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. தவமும் தவமுடையார்க்கே ஆகும் தரவள்ளுவர். அதனால் இதுக்கு ஜடாமுடி யார் வேணாலும் போட்டுக்கலாம். தவம் தாங்குவது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்கிறத எவ்வளோ பளிச்சுன்னு 2 தாங்கு மாங்குன்னு அந்த தவமும் தவமுடையாருக்கே ஆகுங்கிறதுக்கு ஒரு 10 பக்க பொழிப்புரை எழுத தேவையில்லாமல் 2 தாங்கு போட்டு வாங்குன்னு வாங்கிட்டான். அதான் அவனோட கிரேட்னஸ். பாரதியும் ஒரு உதாரணம் சொல்லும். பாரதிக்கிட்டே இந்த முரண்பாடு நயம் ரொம்ப முக்கியமான அவனுடைய சுயசரிதையாக சொல்லிட்டு வர பாடல்களில் யாரோ செத்து போயிட்டாங்க பெரியவங்கள்லாம். ராமன் செத்து போயாச்சு, கிருஷ்ணன் செத்து போயாச்சு, சங்கரன் மாண்டார், ராமானுஜர் மாண்டார், இயேசு மாண்டார், எல்லாரும். ஆனால் பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர். இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் உண்மை, மடிந்தாலும் பொய் கூறேன். என்ன சார், பார் மீது நான் சாகாமல் இருப்பேன், ஓகே, செத்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். என்ன வம்புது? இதான் இந்த குறும்புன்னு இருக்கு, இந்த கவிஞர்களுக்கே இருக்கிற குறும்பு. செத்து போக மாட்டேன், செத்தாலும் பொய் சொல்ல மாட்டேன்னா இது உண்மைன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது? அதான் இதெல்லாம் இந்த ஹால்ட் அண்ட் கோ, நில் கவனி செல். அது இந்த நில் கவனி செல் கூட எனக்கு பிடிக்காதுங்க. ஒரு பழைய படம், நல்ல தலைப்பு தெரியுமா? நில் கவனி காதலி, சபாஷ். அந்த நில் கவனி காதலி போர்டை எழுதி மாற்றணும் சில இடங்களில், கவிதைகளில்.
அப்படி நிற்க வேண்டிய இடம். அந்த மாதிரி நின்று போனால் அப்போது அதுக்கு அர்த்தம் புரியும் ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு. அவன் என்ன சொல்கிறான், இந்த உடற்கூடை உயிர் நீங்கி பிரிந்து போய்விடுகிறது, மரணம் எல்லாருக்கும் இயற்கை தான். ஆனால் அதற்கு பிறகும் புகழ் உடம்போடு வாழ்கிறது என்ற வாழ்க்கை இருக்கிறது, அதில் நான் சாகாமல் இருப்பேங்கிறது அர்த்தத்தை தான் நம்ம சமாதானமாக அந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த நயத்தை நாம் சொன்னால்தான் அந்த இடம் பிழைக்கும். இப்போ இந்த நில்கவனி காதலி போட கணம்தோறும் பாட்டில் போடணும். 2 சொல்ல அப்படியே அந்த பாட்டை சொல்லிட்டு போகிற வேகத்தில் டமால்னு தாண்டி போயிட்டோம் சார். அந்த 2 சொல் ரொம்ப முக்கியமான சொற்கள். என்னன்னு கேட்குறீங்க? ரொம்ப சாதாரண சொல். கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும், கணம்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம்தோறும் நவநவமாம் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ ஆங்கே, கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளி பராசக்தி அவள் கழிக்கும் கோலம், கணம்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய். ஒரு ஆங்கே ஒரு இங்கு 2 போட்டான் பாருங்க. இந்த ஆங்கேயும் இங்கும் இல்லாட்டா அந்த பாட்டு இல்லை. அது என்ன சார் ஆங்கே இங்கு? ஸ்ட்ரைட்டாக கவிஞர்களுக்கெல்லாம் ஊற்றுக்கண் திருக்குறள் தானே, அங்கே தானே போனோம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. நமக்கு 1000 நம்பிக்கைகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கைகளுக்கு சித்தாந்தத்துக்களுக்கும் தகுந்த மாதிரி திருவள்ளுவரை திரிச்சு நம்ம பொருள் சொல்லக்கூடாது. வி மஸ்ட் ரீட் ஹிம். ஆனஸ்ட்டாக படிக்கணும். ஒரு கிளாசிக்னா வி மஸ்ட் பி ஆனஸ்ட் அட்லீஸ்ட் இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நடத்தையை விடுங்க. அப்படி பார்க்கும்போது திருவள்ளுவருக்கு 2 உலகம் இருந்தது, இருவேறு உலகத்தை இயற்கை பார். அவ்வுலகம் இவ்வுலகம் 2 இருந்ததுங்கிறதுல திருவள்ளுவர் நம்பினார். அதை நம்ம மறுக்க முடியாது. இந்த கண்ணதாசன் கூட எழுதுவார், அவ்வுலகம் சென்று வந்தேன் அமிர்தம் குடித்து வந்தேன்னுட்டு. இந்த அவ்வுலகம் எங்கே இருக்குது? எங்கேயோ வானத்தில் இந்திரலோகம் சந்திரலோகம்னு சொல்கிறோமே, அதுவா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் முதல்லையே சொன்னேன், வியப்பு கனவு களிப்பு இந்த 3ம் வெளியில் பார்க்குற பொருள் இல்லை, உள்ளே நடக்கிற சமாச்சாரம்னு சொன்னேன் இல்லையா? இந்த அவ்வுலகத்தை எங்கே தேடணும்னா உள்ளே தேடணும். அப்படி உள்நோக்கு பெற்று உள்ளே பார்க்கின்ற போது தான் அந்த ஆங்கேக்கு அர்த்தம் புரியும். ஆங்கே ஒரு புதிய வண்ணம் காட்டி காளி பராசக்தி அவள் கழிக்கும் கோலம் என்பது நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். அது அதன் விளக்கத்தை இங்கு காண்பாயும் போது புவியில் இந்த சூரியன் மறைகின்ற இந்த சூரியாஸ்தமன காட்சியிலே நீ பார் என்கிறான். இதான் அந்த ஆங்கேக்கும் இங்குக்கும் உள்ள தொடர்பு, லிங்க். இங்கு காண்பாய்னு சொல்லிட்டு விட்டுடலாமா? அவன் காட்டணும் இல்லையா? காட்டுறான். அடுத்த பாட்டில் காட்டுறான். இது வரைக்கும் ரிசப்ஷன் லவுஞ்சில் தான் இருந்தோம். இப்போ வி ஆர் கோயிங் டு என்டர் த டைனிங் ஹால். இதுதான் விருந்து. அடிவானத்தே அங்கு பருதிக்கோளம் அளப்பரிய விரைவனோடு சுழலக் காண்பாய். மேற்கில் இப்படி கதிரவன் மறைகிறான் சூரியன். இந்த சூரியாஸ்தமனத்தில் அடிவானத்தே அங்கு பருதிக்கோளம் அளப்பரிய விரைவனோடு சுழலக் காண்பாய். இடிவான தொளிமின்னல் 10 கோடி எடுத்து அவற்றை ஒன்றுபட உருக்கி வார்த்து முடிவான வட்டத்தை காளி ஆங்கே மொய்குழலாய் சுழற்றுவதன் மொயம்பு காணாய். வடிவானதொன்றாக தகடிரண்டு வட்டமுறச் சுழலுவதை வளைந்து காண்பாய். என்ன சார் அர்த்தம்? சூரியன் மறையிறான். அப்போது அந்த இடத்துல கண்கொள்ளா காட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால், 10 கோடி மின்னலை, ஒரு மின்னலையே நம்மளால் பார்க்க முடியாது, 10 கோடி மின்னலை ஒன்றாக்கி உருக்கி ஒரு வார்ப்படத்தில் போட்டு வார்த்து ஒரு தகடு செஞ்சு, ஒரு வட்டமான தகடு செஞ்சு அதை என்ன பண்ணுறாளாம் காளி, அப்படி எடுத்து தன்னோட கொண்டையில், அது என்னம்மா பிச்சடாவா ராக்கோடியா என்ன சொல்லுவாங்க எனக்கு அது தெரியல, அந்த மாதிரி போட்டுக்கிறாளாம் கொண்டையில். ராக்கோடி சவாஷ். அப்படி ராக்கோடி மாதிரி அதை அந்த தகடை போட்டுக்கிறா. அது அப்படி சுழல்றது. அந்த 10 கோடி மின்னலை ஒன்றாக்கி உருக்கி வார்த்து செய்த மின் தட்டு அவளுக்கு ராக்கோடி மாதிரி அவள் கொண்டையில். தகடு 2 வட்டமுறை சுழலுவதை வளைந்து காண்பாய்ங்கிறான். ஒரு தகடு தானே சொன்னான், 2 தகடு எங்கே? தப்பாக சொல்ல மாட்டானே பாரதி. அடுத்த பாட்டில் பாருங்க, இமை குவியன்னு ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கண்ணை திறந்துன்னு பார்க்காதப்பா, அப்படி சூரியனை பாரு, பார்த்துட்டு கண்ணை மூடிக்க. அது ஒரு கணம் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு கண்ணை மூடிக்க, அமைதியோடு பார்த்திடுவாய்ங்கிறான். ஒரு தியான நிலையில் ஒரு லயிப்போடு அதை உள்வாங்கி கொண்டு உனக்குள்ள பாரு. பார்த்தா என்ன தெரியும்? 2 வட்டம் தெரியும். தெரியலையா? அமைதியாக பாரு, அமைதியுடன் பார்த்திடுவாய் மின்னே.
பின்னே அசைவுறுமோர் மின் செய்த வட்டு, 10 கோடி மின்னல்ல செஞ்ச தட்டு பின்னால சுழல்றது, முன்னே சமையும் ஒரு பச்சை நிற வட்டம் காண்பாய். பாரில் தரணியில் இங்கு இதுபோல் ஒரு பசுமை உண்டோ? அது என்ன பச்சை வட்டம்? காளியோட முகம்பா, கொண்டையில தூக்கி அதை சொருகிக்கிட்டா அவன் முகம் அந்த பச்சை வட்டம். இந்த தரணியில் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு பசுமையை காண முடியாது. அவள் முகவட்டம், அவள் முகத்திற்கு பின்னால் ஆலவட்டமாக சுழல்கின்ற அந்த மின்னல் வட்டம். அடடா, என்ன காட்சி சார்! இப்படி ஒரு காட்சியை காட்டான சார். பாருங்க, அந்த காட்சியை பார்த்து அந்த காட்சியின் பரவசத்தில் நீங்கள் மூழ்கணும். கொண்டேல ரிங்கு பிச்சடா ராக்கோடி முகம், எவ்வளோ அருமையான ஒரு காட்சி தரிசனம். இது காட்சி இல்லைங்கிறான், இது கவிதை. இது கவிதை. நான் எழுதுகிற கவிதை இல்லை. பாரதி சொல்கிறான், நான் எழுதுகிற கவிதை இல்லை, உமை கவிதை செய்கின்றாள். உமை கவிதை செய்கின்றாள். எழுந்து நின்றே உரைத்திடுவோம் பல்லாண்டு வாழ்க என்றே. எவ்வளவு பக்தியோட பாடுறாங்க. ஸ்டாண்டிங் ஒவேஷன். எல்லாரும் ஏந்து நின்றுட்டு உமை கவிதை செய்கின்றாள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுங்க. அப்படி ஒரு பக்தி பரவசம் அதை கொடுக்குற ஒரு தரிசனத்தை நமக்கு காட்டுறான். இதுக்கெல்லாம் எங்க சார் நேரம்? சூரியனாவது அஸ்தமனமாவது வானமாவது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு இருக்கிற நேரம் எங்கே இருக்குது? ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா ஒரு ஸ்கேம் மிஸ் பண்ணிடுறோம். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஸ்கேம்ஸ். ஒரு நாள் பார்க்கலன்னா போச்சு, எத்தனையோ கோடி போச்சுங்கிறாங்க, அதை பற்றி என்னென்னு தெரியாமல் போய்டுறது. ஏன்னா அடுத்த நாள் இன்னொரு ஸ்கேம் வந்து இந்த ஸ்கேமை மறந்து போடுறாங்க. டிவிக்காரங்களும் கண்டினியூ ஆறுதில்லை. இப்படி போயிட்டுருக்கு உலகம். இவ்வளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற உலகத்தில் நீங்கள் சூரியனை பாரு, சந்திரனை பாரு, இந்த கதையெல்லாம் யாருக்கு சார் வேணும்? What is life if full of care? நம்ம மங்களசுந்தரி ஞாபகம் இருக்கா இந்த பாட்டு? What is life if full of care? No time even to stand and stare. பாஞ்சாலி சபதத்துக்கு பாரதியாரே ஒரு குறிப்புரை எழுதியிருக்கார். அவருடைய பாஞ்சாலி சபத பாடல்களுக்கு அவரே குறிப்புரை எழுதியிருக்கார். அதில் இந்த கணந்தோறும் பாட்டு வருது, அடிவானத்தே எங்கள் பருதி கோலம், அதுக்கு அவரே ஒரு குறிப்புரை எழுதுகிறார். அந்த குறிப்புரையை நான் என்னுடைய வார்த்தையில் சொல்கிறத விட பாரதியாரோட வார்த்தையில் அப்படியே படிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, இதில் எதுவும் என்னோடய வார்த்தை இல்லை. இதனுடைய பழிபாவம் பாரதியாரை சேர்ந்தது, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன, உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைந்து கிடக்கும் லாவண்யங்களை தமிழர்கள் கவனிப்பது கிடையாது. சனிக்கிழமை சாயங்காலம் தோறும் குளக்கரைகளில் போய் கருடன் பார்ப்பதற்கென்றால் நம்மவர்கள் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறார்கள். சூரியாஸ்தமய சமய காலத்தில் வானத்திலே தோன்றும் அதிசயங்களை பார்க்க ஒருவன் கூட போகிறதில்லை. நமது நாட்டில் வேத காலத்து ரிஷிகள் பிரகிருதியின் சௌந்தரியங்களை கண்டு மோகித்து பரமானந்தம் எய்தியவர்களாய் பல அதிசயமான பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். இக்காலத்திலேதான் இந்த துரதிர்ஷ்ட நிலை கொண்ட நாட்டில் வானம் பார்த்தறியாத குருடர்கள் எல்லாரும் கவிகள் என்று சொல்லி வெளியே வருகிறார்கள். எவ்வளவு வானம் பார்த்தறியாத குருடர்கள்! சே, நாக்க பிடிக்கலாம் சார். எப்படி கேட்குறான் பாருங்க. இப்போ பாருங்க, இவ்வளவு தூரம் அந்த வானத்தை, அந்த காட்சியை, அந்த தரிசனத்தை உள்வாங்கி கொண்ட அந்த பாரதி, அது வீணா போகல சார். நோ டைம்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஒரு பெரிய பரம்பரை அவன் உருவாக்கியிருக்கான். அவனுக்கு பிறகு எத்தனை கவிஞர்கள், இந்த வானத்தோடு ஈடுபட்ட கவிஞர்கள்! அடாடா, அவனுடைய முதல் மாணாக்கன் பாரதிதாசன் பாடுறான் பாருங்க. என்ன பாடுறான்? நீலாவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறாய், ஒளிமுகத்தை கோலமுழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே உலகம் சாமோ, வானச்சோலையிலே புத்த தனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பரிதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளிப்பிழம்போ. இப்படி பாடுறான் பாருங்க பாரதிதாசன். ஏன் இன்னைக்கெல்லாம் நமக்கு கவிதைக்கு உலகத்துக்கு பிதாமகராக இருக்கின்ற வாலி அவர்கள் புதிய வானம் புதிய பூமி என்று பரவசப்படவில்லையா? எம்ஜிஆர் அதை பாடிக்கிட்டு போகலையா இந்த பனிமலையில்? ஏன் வைரமுத்து என்ன சொன்னார்? வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாடும் எனக்கு அது செய்தி தரும். நம்முடைய அருமை நண்பர் கவிஞர், என் இனிய நண்பர் பா வீரராகவன் சொல்லுவார், ஒவ்வொரு புதிய விடியலுக்கும் ஒவ்வொரு புதிய வடிவிருக்கும். எவ்வளோ அருமையான கவிதை! எப்படி வந்திருக்கு பாருங்க அந்த பரம்பரை. இவ்வளவு வானம்பாடி கவிஞர்களை உருவாக்கியவன் பாரதி. கண்ணில் தெரியுது வானம், அது நமக்கு வசப்படலாகாதான். இன்னொரு கவிஞர், ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70ன்னா 40 வருஷத்துக்கு, ஐயோ இதை வச்சு எங்கள் வயசை வேறு கணக்கு போட்டுருவீங்க, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதிய பாடல்.
ஆனால் அப்போவே ஒரு முதியவர். ஆனால் தன்னுடைய இளமை கனவுகள் திரும்ப வரணும்னுட்டு ஆசைப்பட்டு ஒரு பாட்டு பாடினார் பாருங்க. நம்ம நண்பர் வாவேசுவை தான் சொல்கிறேன். இளமை கனவுகள் எங்குரைந்தனவோ, இசையினில் திரும்ப வந்துயிர்த்தனவோ, உளமெனும் கடலில் அலையெழுப்பினவே, ஒரு கணம் வளைந்து பின் மறைந்தொழிந்தனவே, இளமை கனவுகள் எங்குரைந்தனவோ. ஆலமரத்தடி அரசர்கள் ஏறும் ஆசனமாகும், கவரிகள் வீசும் வேலங்கொம்புகள் வேல் அம்பாகும், வேடிக்கையாய் ஒரு போர்ப்படை ஓடும். எப்படி இளமை காலத்தை எப்படி பார்த்துருக்காரு பாருங்க. சின்ன பசங்க அந்த வேப்பமர குச்சியெல்லாம் ஒரு பெரிய வேல் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு போர்ப்படை ஓடிக்கிட்டு இருக்கிறத, வேலங்கொம்புகள் வேலம்பாகும், வேடிக்கையாய் ஒரு போர்ப்படை ஓடும். இப்படியெல்லாம் இளமை காலம் இருந்தாலும் அந்த பள்ளி பருவம், அதாவது பால்நிலா பருவம் போய் வலகணி பருவம் வந்தவுடன் ஒரு மனசில் ஒரு மாற்றம் வரத்தானே செய்யுது, அடலசன்ஸ். அதை சொல்கிறார் பாருங்க. வானிலவில் சிறு வடிவமதில் முயல் வளர்வதும் தேய்வதும் ஏனோ யார் செயல், தேன்மலர் கூடலில் வண்டுகள் மோதுதல் தேவையென்று அறிந்தபின் ஏனோ மாறுதல். வானிலவில் சிறு வடிவம் அதில் முயல் வளர்வதும் தேய்வதும் ஏனோ யார் செயல். இப்படி வானத்தை பார்த்தெல்லாம் மகிழ்கின்ற ஒரு பெரிய அதை விட இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் ஒரு கவிஞன், யாரும் இல்லை நான் தான் சார், ஒரு பாட்டு. என் பாடல் செய்த பாதையில் பால் நீலா உலாவரும், அங்கு காதல் விழிகள் கண்மலர்ந்து நட்சத்திர மலர்கள் தூவிடும், ஆடல் மங்கையாக மின்னல் அபிநயம் புரிந்திடும், என் கானமும் அந்த வானமும் ஒன்றே என்றே விளங்கிடும், என் கானமும் அந்த வானமும் ஒன்றே என்றே விளங்கிடும். அதுக்கு மூல காரணம் அவன் தான் சார், பாரதி தான். நண்பர் சுகி, நான் இதெல்லாம் கவிதையில் சொல்லிட்டோம். நண்பர் சுகி சிவம் அழகாக ஒன்று எழுதியிருக்கார், ஒளி பரவட்டம்னு ஒரு நூல். அந்த நூலில் ஒரு கதை சொல்கிறார். அவரோட கதையில் அது ஜென் கதைன்னு நினைக்கிறேன், ஜென் குருமார்களை பற்றி வர கதை. அந்த கதை என்னன்னு கேட்டால், ஒரு ஜென் குருக்கிட்ட ஒரு சின்ன பையன் போய் எனக்கு ஞானம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஜென் குரு சொல்கிறார், குழந்தாய், இரு கை தட்டினால் ஓசை வரும், ஒரு கை ஓசை கேட்டிருக்கிறாயா? ரெண்டு கையை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை ஓசை கேட்டிருக்கியா? அந்த ஒரு கை ஓசையை தியானம் செய்து விட்டு பிறகு என்னிடம் வானார். இந்த ஜென் குருமார்கள் மாதிரி படுத்துறவங்க யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு புதிரை சொல்லி இதை பண்ணிட்டு வாரணும்னு சொல்லி பல வருஷங்கள் அனுப்பிச்சிடுவாங்க நம்மளை. இது அவங்களெல்லாம் உபநிஷத்துலேயும் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இது பாட்டு வா, இதை பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுனே இருக்கிறது. அவனுக்கா வரணும், சொல்லி கொடுத்து வருவதல்ல ஞானம். இந்த சிறுவனுக்கு ஒன்றும் புரியல. யாரோ அப்புறம் போய் உட்காந்து இப்படி உட்காந்துருக்கான், யாரோ பாடுற ஓசை கேட்டுதான், இதுதான் ஒருகை ஓசைன்னு போய் அவர்கிட்ட, பாட்டு பார்த்தீங்களா ஒருத்தர் வாயிலேருந்து வருது, அது ஒருகை ஓசை தானேண்ணா? இல்லைப்பா குழந்தை, இன்னும் போய் தியானம் பண்ணிட்டு வானார். சரி, அப்போ ஒரு இடத்துல பார்க்குறான், தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டிக்கிட்டு இருக்கிற ஓசை. உடனே போய் கேட்குறான், இதுதான், இதுவும் இல்லை அப்படிங்கிற. வெட்டுக்கிளியோட சப்தம், பட்சிகளின் சப்தம் எல்லாத்தையும் நிராகரிச்சிடுறார். இப்போ சொல்கிறார் பாருங்க, நான் சிவத்தோட வார்த்தையை அப்படியே படிக்கிறேன். குரு தன்னை ஏமாற்றுகிறாரோ என்ற வருத்தமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம் என்று காலச்சக்கரம் சுழன்றுதான் மிச்சம். வருடங்கள் கூட நகர்ந்து விட்டன. ஆனால் அவன் தேடுதல் நிற்கவில்லை. ஒரு நாள் சூரியன் மறையும் மாலை நேரம், ஒரு நாள் சூரியன் மறையும் மாலை நேரம், மடாலயத்தின் வெளியில் இருந்த மரத்தடியில் அவன் ஏகாந்தமாக அமர்ந்திருந்தான். அவனை அறியாமல் அவன் உடல் தாளகதிக்கு ஏற்ப அசையத் தொடங்கியது. அவன் மனம் கூர்மையடைந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஒலி தொகுப்பாகிய ஓம் என்ற சப்தத்தில் ஆழ்ந்தது. அவனது சுவாசத்தின் ஓங்காரமும் பிரபஞ்சத்தின் ஓங்காரமும் ஒத்திசைவு பெற்று அவனது சிற்றெல்லை தகர்ந்து பேரெல்லையில் பிரவேசம் நடந்தது. அவன் அமைதியானான். காரணம், அவன் அங்கில்லை.
அது மட்டுமே நிறைந்திருந்தது. அமைதியானான். அப்போ வரார் குரு. அங்கே வந்து, நீ கண்டுபிடிச்சிட்டப்பா, இப்போ புரியுதா ஒருகை ஓசை? எந்த பிரபஞ்ச மூலத்தின் ஒலியோடு அந்த நாதத்தோடு நம்முடைய உயிர் நாதத்தை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த ஒன்றிய நிலையில் நாம் ஆழ்ந்து விடுகிறோமோ அதுதான் அந்த ஒருகை ஓசை, அதுதான் ஞானம் என்று சிவம் சுட்டி காட்டுகிறான். இப்படி எல்லாரையும் சிந்திக்க வைத்தவன் அந்த பாரதி. இப்படி ஒரு பரம்பரையை உருவாக்கி, அதனால் அவன் சொன்னது வீண் போகலை. வேதம் என்பது ஒரு கவிதா அனுபவம். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாமா? 8 o'clock இல்லையா? தட்ஸ் கரெக்ட், ரைட், தேங்க்யூ. வேதம் என்பது ஒரு கவிதா அனுபவம். பிரபஞ்சம், வள்ளுவருடைய பாஷையில் சொன்னால் வியனுலகம், பிரம்மம், பிரம்ம மூலம், இதையெல்லாம் வியந்து வியந்து இந்த பிரபஞ்சத்தின் அழகையெல்லாம் பார்த்து மோகித்து ஆனந்தித்து மகரிஷிகள் பாடிய கவிதைகளின் தொகுப்பு. பாரதி என்ன பண்ணா, சுதேசமித்திரனில் தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதினான். வேதங்களிலிருந்து சில எக்ஸப்ட்ஸ், அதுவும் ரிக்வேதத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து தமிழாக்கம் செய்து, அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தான் தெரியுமா? வேத ரிஷிகளின் கவிதைன்னு கொடுத்தான். அவன் கவிதையை, அதாவது நம்ம என்னமோ கவிதைனா என்னமோ அது சும்மா அப்படி எதுக மோனை வச்சு சேர்த்து ஒரு செய்யுள் செதுக்கி 4 பேர் கைதட்ட வச்சு இதை போய் கவிதைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். அது இல்லை, வேதங்கள் உயர்ந்த கவிதைகள். இன்னொரு மகாமந்திரம் இருக்கு அவன்கிட்ட பாருங்க. 2 மகாமந்திரம் சொன்னல, இன்னொரு மகாமந்திரம், வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அது என்ன சார் வேத வாழ்க்கை? யாகம் வளர்த்து நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே அவரை வந்து இப்படி முணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, அதுவா? அது இல்லை சார் வேத வாழ்க்கை. வேத வாழ்வினை கைப்பிடித்தோம்னு பாரதி என்ன சொல்கிறான்? பயம் எனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அதான் சீக்ரெட். வியன் உலக அனைத்தையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் யார் பருகத் துடிக்கிறானோ, பருகி முடிக்கிறானோ அதுதான் வேத வாழ்வு. வியன் உலக அனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வேத வாழ்வுக்கு ஒரு டெஃபினேஷன். நீ இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகிய பிரம்மத்தை முழுதாக அனுபவிக்கின்ற தாகம் வரப்பெற்றவனாக அதில் ஈடுபட அதுதான் வேத வாழ்க்கை. இதான் அவனோட டெஃபினேஷன். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம்னு பாருங்க. என்ன குழம்பு பாருங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் வச்சு ஒரு குழம்பு பண்ணுறான். அந்த குழம்பை குடிக்கணுங்கிறான். எங்கே சார் இதெல்லாம் சாத்தியமாக நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறதா? டு see the macrocosmic in the microcosmic, அதாவது அண்டத்தை அணுவில் பார்ப்பது. புல்லினில் வைரப்படை காணுங்கால் பூதலத்தில் பராசக்தி தோன்றுமேனு பாடினான் இல்லையா? இப்போ பாருங்க என்னென்ன மகாமந்திரங்கள் சொன்ன. வேதம் புதுமை செய், புதியன விரும்பு, இன்று புதிதாய் பிறந்தோம், வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். இது எல்லாம் எங்கே கொண்டு போகிறதுன்னு கேட்டால், உனக்குள்ளேயே ஒரு உலகம் இருக்குப்பா. புது புது உலகம், புது புது வடிவம் புதஞ்சு கிடக்குது மனசுக்குள்ள, எதுக்கின்னும் உறக்கம் எந்திரிங்கடா, ஏணி இருக்கு இங்கே சூரியனுக்கு அப்படின்னு நான் எப்போ பாடியிருந்த ஞாபகம். அப்படி நமக்குள்ளே இருக்கின்ற உலகங்களை, நமக்குள்ளே விரிஞ்சு கிடக்கின்ற ஒரு சின்ன புள்ளியில் தோன்றி, ஒரு சின்ன புள்ளி, பிக் பேங்கிறாங்க, அந்த ஒரு புள்ளி வெடித்து சிதறி அது அப்படியே பறந்து பறந்து விரிந்து விரிந்து எல்லையற்ற எல்லையொன்றின்மைன்னு சொல்லுவான அந்த எல்லையொன்றில்லாத பொருளாக விரிந்து கொண்டே இருக்கிறதே, அதைத்தான் வியனுலகம்ங்கிறார் வள்ளுவரும். அந்த வியனுலகமாகிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் நாட்டம் கொண்டு அதைத்தான் பிரம்மம் என்று நம்முடைய உபநிடதங்களும் பிரம்மசூத்திரமும் அதைத்தான் பிரம்மம் என்று, பிரம்மங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் விரிந்து கொண்டே இருப்பதுங்கிறது தான் பிரம் என்று. அதான் பிரம்மாண்டம்ங்கிறோம். பிரம் என்றால் தி எக்ஸ்பேண்டிங், எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். இதைத்தான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஹபிள்ஸ் டெலஸ்கோப் வச்சு விஞ்ஞானம் கண்டுபிடித்த உண்மை. இந்த உலகம், இந்த வியனுலகம் விரிந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது. இதை முன்னாடியே நம்ம வேதகாலத்து ரிஷிகள் பாடிவிட்டார்கள். இதைத்தான் பாரதி சொல்கிறான். இந்த அனுபவத்தை இப்போ தான் புரியுது. ஒவ்வொரு புதிய விடியலுக்கும் ஒவ்வொரு புதிய வடிவிற்கும் என்ற வீரராகவனின் தீர்மானம் நமக்கு இப்பொழுது புரியத் தொடங்குகிறது. என் கானமும் அந்த வானமும் ஒன்றே என்றே விளங்கிடும் என்ற நம்பிக்கை நமக்குள் சுடர்விடத் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம்.